வணக்கம். நான் உங்கள் விஜி. சிங்கார சென்னை. சிங்கார சென்னை அப்படின்னாலே ஒரு வித பக்கம் ஒரு வித அழகு. சிங்கார சென்னை வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் தொகை வந்திருக்கோ அந்த அளவுக்கு வந்து குப்பைகளும் நிறைந்திருக்கு. ஸோ அப்படி குப்பைகள் நிறைந்த சென்னையை அழகாக சிங்கார சென்னையாக மாற்றுறது வந்து தூய்மை பணியாளர்கள். அவங்களுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? நள்ளிரவில் தன்னோட போராட்டத்துக்காக தனக்கான நீதிக்காக கேட்கும்போது அவங்களையே ஒரு குப்பை மாதிரி அள்ளி கொண்டு சிறைக்கு அடைக்கும்போது தான் ஒரு பெரிய தண்டனை, அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய தண்டனை. ஒரு கடை கோடி எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயம் எங்கேயோ இருக்கிறது ஒவ்வொரு மனிதனையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். எனக்கே இப்படி ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் ஏன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஏன் இப்படி இப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம வீட்டில் வச்சுருக்க குப்பையை கொண்டு போய் ஒரு வாரம் கழித்து தூக்கி போகிறோம்னா அதை எடுக்கவே நம்மளுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். என்னால் அது இவ்வளோ குப்பை சேர்ந்துட்டு அதை எடுத்துகிட்டு கொண்டு கொட்டணுமா, அதை கொண்டு தூக்கி போகிறதுக்கு அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தன்னோட வாழ்க்கையே வந்து தன்னை சுற்றி ஒரு சகதிகளோடு நிறைந்து அவங்க ஒரு நம்ம எது வேணாலும் வேஸ்ட்டுன்னு தூக்கி போகிறதோ அதோடு அவங்க வாழ்வாதாரத்தோடு தொடங்கி அவங்க வாழ்க்கையை முடிக்கிறாங்க. அதுதான் உண்மை. அதில் வந்து இது இது ஒரு ஒன்றும் பெருசாக அவங்க கேட்கல, என் நிரந்தரமான பணி. இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிரந்தரமான அந்த வேலை இருக்குமா? ஒரு வயசுக்கு மேலே வந்து 40-45 வயசு ஆகுது, இது வேலை பார்த்துட்ருக்கேன், இதுக்கப்புறமும் அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியாது, நீங்கள் வந்து அன்ஃபிட்டு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்னால் எப்படி பார்க்க முடியும்? அந்த வேலை எப்படி என்னால் வந்து வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை தானே? ஏன் கவர்மெண்டால் இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியல? இன்னொரு தனியார்கிட்ட ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம், இவ்வளோ பெரிய விஷயத்த வென்ற கவர்மெண்ட், நிர்வகிக்கிற அரசாங்கம் ஏன் எடுத்து நடத்த முடியாது? எல்லாம் மக்கள் கொடுக்குற வரி பணம், அவங்க ஒன்றும் சும்மா பண்ணல, எல்லாத்தையும் பண்ணி தானே இருக்க. மக்கள்கிட்டேருந்து வாங்குற மணி பணம், அதை வச்சு நம்ம எவ்வளவோ பண்ணலாமே. அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெருசாக கேட்டல. தனக்கான ஊதியம், ஏன்னா அதில் இருந்தால் ரொம்ப கம்மி பண்ணிவிடுவாங்க, ஒரு லீவ் டேஸ் கிடைக்காது, இந்த நாள் எல்லாத்தையும் வந்து குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 16,951 ரூபா அவங்க சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அதை விட கம்மியாயிடுச்சு. ஏதாவது லீவ் டேஸ் எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். பிஎஃப், இஎஸ்ஐ இதெல்லாம் இருக்காது. ஒரு 6 வருஷம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நிரந்தரமான அரசு பணி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ எதுவுமே இல்லை, நீ வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் இல்லாமல் நீ வந்து அரசாங்கத்தோட இல்லாமல் நீ வந்து ப்ரைவேட்டில் போகிற, அங்கே போகும்போது என்ன இருக்கும்? ஒரு சில டைம் நான் பார்க்குற வரை பார்ப்பாங்க, திடீர்னு இல்லைப்பா நீ வந்து செட் ஆகாது, வேற விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்தது அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன? கொஷின் மார்க். ஒரு அம்மா பேசியிருப்பாங்க, வாழ்வாதாரம் நம்ம வாழ முடியாத ஒருத்தவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் கொடுக்குறது அப்படின்னா, நல்ல அரசு எப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்வாதாரத்தை தூக்கி விடுறதான் உண்மையான பங்காளனுக்கு கொடுக்குற வாழ்வாதார மேம்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய நிதர்சனமான உண்மை. அதான் உண்மை. எனக்கு ஏன் ரொம்ப இதாகிடுச்சுன்னா, ஒரு குப்பை, அந்த அண்ணா குப்பை தொட்டியில் அவ்வளோ குப்பை நிறைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே சரி ஒரு குப்பை பேரலர் மாதிரி பெருசாக வச்சுருப்பாங்க. அந்த குப்பை தொட்டியில் ஃபுல்லாக அந்த அண்ணா குப்பை மேலேயே ஏறிக்கிட்டு அந்த ஃபுல்லாக அதை வச்சு தன்னோட காலை வச்சு ப்ரெஷ் பண்ணுறாங்க. அவங்க அதில் எவ்வளோ அழுக்கு இருக்கும், அவங்க எவ்வளோ இது இருக்கும், அவங்களுக்கு உடலில் எவ்வளோ உடம்பு முடியாமல் போகலாம். நமக்கு லைட்டாக வந்து எதுனா ஒன்றும் ஒரு மாதிரி கெட்டு போன பொருளை நம்ம லைட்டாக ஏதாவது சாப்பிட்ட மாதிரி இது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி இதாகுது. அந்த ஸ்மெல்லிங் சென்ஸே நம்மளால் தாங்க முடியாமல் வாமிட்டு அந்த மாதிரிலாம் வருது. பட் ஆனால் அவங்களாம் வந்து அந்த ஒரு இதோடய வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு வந்து ஆனால் இப்போ வந்து ஸ்கீம் இப்படி பண்ணால் வந்து டெய்லி சாப்பாடு தர்றாங்க, ஒவ்வொரு திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நேற்று வந்து ரிப்பன் மாளிகை பக்கத்தில் அங்கே நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, நைட்டு நள்ளிரவில் வந்து 1 மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு எப்படி 951 மக்களை வந்து நீங்கள் வந்து கொண்டு தூக்கி குண்டு குண்டாக கொண்டு போய் குப்பை மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் சிறைவாசம் அடைச்சிட்டிங்க. சுதந்திரம் கிடச்சிருச்சா? சுதந்திரம் கிடச்சிருச்சா? தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நாட்டில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளும் நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய குப்பை தொட்டி, அந்த குப்பை தொட்டிலேருந்து ஒவ்வொரு நாளும் வந்து நல்ல விஷயங்களும் கிடக்கும், கெட்ட விஷயங்களும் கிடக்கும். ஒரு பெரிய பாக்ஸ், ஏன் குப்பை தொட்டின்னு சொல்கிறேன், பாக்ஸ், அந்த ஒரு பெரிய பாக்ஸ்குள்ளே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, அதில் சேகரிச்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கான நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக எனக்கு தெரியல.
ஏன்னா சோசியல் மீடியாவை தொட்டாலும் சரி, மற்ற விஷயங்கள் பேப்பரை பார்த்தாலும் சரி, ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு நிகழ்வுகள் வந்து மனசை வந்து காயப்படுத்துகிற மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து அரசு வந்து நல்ல முறையான ஒரு தீர்வு அவங்க அந்த இத்தனை பேரோட மக்களோட எவ்வளோ பேர் அரசியல் தலைவர்கள் எவ்வளோ பேர் ஆதரிச்சாலும் எவ்வளோ பேர் வந்து அதற்கான கண்டனத்தையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம என்னதான் வந்து ஒரு விஷயம்னாலும் அவங்களுக்கான அவங்க என்ன கேட்குறாங்க அதை கொடுத்தாலே போதும். உங்கள்கிட்ட வந்து பெருசாக எனக்கு வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணுங்க, பெரிய சம்பளம் கொடுங்க, எனக்கு பெரிய ஒரு வீடு கொடுங்க, பெரிய கப்பல் வாங்கி கொடுங்க அப்படிலாம் அவங்க கேட்கல. தனக்கான ஒரு நார்மலாக ஒரு கடைக்கூடி ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ஒரு இது இருக்குமே, அந்த மாதிரி என்ன ஒரு தனக்குன்னு ஒரு இது இருக்கோ அதை மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. அதுக்கே இங்கே வந்து அவ்வளோ ஒரு போர்க்களமாக ஒரு போராட்டமாக 12 13 நாளாக வந்து இங்கே நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. வேற எங்கேயும் நடக்காது. உலகத்தில் ஒவ்வொரு நிகழ்வும் வந்து நடக்கும்போது பார்க்கும்போது நமக்கு வந்து என்னடா அது இருக்கும், அதை நம்ம உணர்வுலேருந்து நம்ம யோசிக்கும் போது தான் தெரியும் நமக்கு இந்த விஷயம் நடக்கும்போது. ஏன்னா நான் கண்கூடா அவங்களாம் வந்து வேலை பார்க்கும்போது நான் எனக்கே ஒரு மாசம் என்னடா பார்க்குறாங்க அப்படி. அப்போ அந்த இடத்தையே சுத்தம் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம கோயில் கொட்டி கும்பிட வேணாம். அவங்க தூய்மை பணியாளர்கள். அவங்கள ஒரு தூய்மையாக வச்சுருக்க வேண்டாம். அவங்களுக்கு வந்து பெருசாக அவங்க வாழ்க்கையை வந்து சீராக்கி ஓகே இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தாலே போதும். அவங்கெல்லாம் சொல்ல மொத்தமாகவே ஒரு அரசாங்கம் வந்து இந்த மாதிரி நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு அல்லோலப்பட்டுக்கிட்டு அதில் வேணாம். மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொடுத்து ஏன் கவர்மெண்ட்டால் பண்ண முடியாத விஷயம் தனியார்கிட்ட பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்து எதை வச்சு கொடுக்க முடியும்? எனக்கு அதான் புரியல. எப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டால் இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை வச்சு மேனேஜ் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் தனியார்கிட்ட போகும்போது பெஸ்ட்டாக எப்படி பண்ண முடியும்னு நம்புகிறாங்க. ஏன்னா இதுக்கான தீர்வு வந்து நீங்களே சொல்லிடுங்க. எனக்கு சொல்ல தெரியல. எப்படின்னா நிஜமாக எனக்கு தெரியல. பண்ண முடியாதுன்னு இருக்கா அந்த கவர்மெண்டால் பண்ண முடியாதுன்னு இருக்கா? ஏன்னா வந்து அவங்களால இது மேனேஜ் பண்ண முடியலையா? இப்போது 951 பேர் வந்து சிறையில் வந்து நைட்டு வந்து சிறைவாசம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து இப்போது அது என்னென்னா ஒரு சில வழக்கறிஞர்களும் அதுக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்களே அவங்களையுமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து உயர்நீதிமன்றம் என்னதுன்னா ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களே அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கான என்ன ஒரு விஷயத்தையும் வந்து என்ன ஏதுன்னு வந்து விசாரித்து ஓகே ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நிமிஷங்களும் வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் வந்து இல்லை இது பண்ணுங்க இப்படி சொன்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலைவர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கான தீர்வு கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடைச்சப்பாடு கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க ஒன்றும் பெருசாக கேட்கல. இதான் கேட்குறாங்க. அதை நிறைஞ்சாலே போதும்.